தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித வாரத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்கக்கூடிய நாளிலே இருக்கின்றோம். நாளைய தினத்திலே குருத்து ஞாயிறிலிருந்து இறைவனுடைய பாடுகளை அதிகமாக தியானிக்க, இறைவனுடைய பாடுகளில் உடனிருக்க நம்மையே தயாரிக்க அழைக்கப்படுகின்றோம். இறைவனுடைய உடனிருப்பு நம்மோடு இருக்கின்றது. அவருடைய பாடுகள் நமக்காக. அவர் நம்முடைய துன்பங்களில் துயரங்களில் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மோடு இருக்கின்றார். நமக்காகத்தான் அவர் தன்னையே கையளித்தார் என்கின்ற அன்பு செய்தியை, ஆறுதலான செய்தியை இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்றன. எனவே இறைவனுடைய உடனிருப்பை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்தவர்களாக, அவருடைய துன்பத்தில் பாடுகளில் நாம் உடனிருந்து எவ்வாறு இறைவன் நமக்கு ஆறுதல் தருகின்றாரோ அதே போல நாம் நம்முடைய நற்செயல்களினால் இறைவனுக்கும் ஆறுதல் கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர்களாக, நல்ல செயல்களை நமதாக்கி கொண்டவர்களாக வாழக்கூடிய வரத்தை கேட்டு இந்த தெய்வீக திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவில் புது பிறப்படைந்துள்ள அனைவரையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினராகவும் அரச குருக்களின் கூட்டத்தினராகவும் விளங்கச் செய்தீரே. இவ்வாறு நிலை வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட இம்மக்கள் நீர் கட்டளையிடுவதை விரும்பவும் நிறைவேற்றவும் தங்கள் இதயங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் பரிவிரக்கமும் உடையவர்களாய் திகழவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேற்ப ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் இசைக்கியல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய.
தலைவராகிய ஆண்டவர் கூறியது, இதோ நான் இஸ்ரேல் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து மருங்கனின்றும் கூட்டி சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளையோ இழிந்த அருவருப்பான பொருட்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாயிருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர், என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோப்புக்கு கொடுத்ததும் அவர்கள் மூதாதையர் வாழ்ந்து வந்தமாய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாயிருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலைபெற செய்து அவர்களை பெருக செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலை தூய்மைப்படுத்துவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிறடித்தவரே அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஏனெனில் யாக்கோப்பை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தையே அருள்வேன். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறை வசனங்கள் 45 முதல் 57 முடிய.
அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமைச் சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார். ஆகவே அன்றிலிருந்து அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்தினின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் இஸ்ராயேல் மக்களோடு சீனாய் மலையிலே உடன்படிக்கை செய்து கொண்டார். நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள் என்று. அந்த உடன்படிக்கையை நினைவுபடுத்தக்கூடிய விதத்தில்தான் இன்றைய முதல் வாசகமானது அமைந்திருக்கிறது. பாபிலோனிய அடிமை தலையில் இருக்கின்ற பொழுது இறைவாக்கினர் எசேக்கியேல் மூலமாக இறைவன் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்கின்றார். நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள். இந்த அடிமை தலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவேன். எனவே நீங்கள் அஞ்சாதீர்கள், திகையாதீர்கள் என்று அந்த மக்களுக்கு அந்த ஆறுதலின் செய்தியை, தன்னுடைய உடனிருப்பை இறைவன் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது. எவ்வளவுதான் இறைவன் தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்தினாலும் கூட பல நேரங்களில் இறைவன் தங்களோடு இருக்கிறார், தங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையை இறைவன் ஒரு நாளும் மறக்க மாட்டார் என்கின்ற உணர்வு இல்லாதவர்களாக இஸ்ராயேல் மக்கள் செயல்பட்டதை அவர்களுடைய பல்வேறு வாழ்க்கை நிகழ்வுகளிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனாலும் கூட இறைவன் தன்னுடைய உடன்படிக்கையில் ஒரு நாள் கூட அவர் பின் வாங்கவே இல்லை. கோபப்பட்டாலும் தொடர்ந்து தன்னுடைய கோபத்தை மறந்து அந்த மக்களை மீட்டெடுப்பதற்காகவே அவர் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இறுதியாக தன்னுடைய ஒரே மகனையே அந்த மக்களுக்காக கையளித்து, தன்னுடைய ஒரே மகனையே அழித்து மக்களை மீட்டெடுக்க இறைவன் முன்வந்தார் என்று பார்க்கிறோம். அதன் ஒரு இறை வாக்காகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமானது அமைந்திருக்கிறது. அங்கே கயபா சொன்னது அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு காரியத்திற்காக, தன்னுடைய சொந்த இனத்திற்காக சொன்ன வார்த்தைகளாக இருந்தாலும் அவர் தன்னை அறியாமலேயே இறைமகனை குறித்த ஒரு இறை வாக்கை அவர் சொல்லிவிட்டு சென்று விட்டார். கயபா என்ன காரணத்திற்காக அந்த வார்த்தைகளை உதிர்த்தார்?
இயேசுவினுடைய போதனைகள் வீரியமாக ஆழமாக இருக்கின்றது. அதன் காரணமாக மக்கள் அவர் பின்னால் சென்று விடுவார்கள், தங்களுடைய யூத இனமானது அழிந்துவிடும் என்கின்ற அந்த நோக்கத்திலே யூத இனத்தை காப்பதற்காக இயேசு என்கின்ற அந்த ஒரே மகனை பலியிடுவதிலே தவறு இல்லை என்கின்ற நோக்கத்தில் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் கயபா சொல்லி இருந்தாலும் கூட உலக மக்கள் அனைவருடைய பாவத்திற்காக தன்னை கையளித்து அந்த மக்களை மீட்டெடுக்க போகிறார் என்பதனை அங்கே கயபா முன்னறிவித்ததாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, ஆக இறைவன் நமக்காக தன்னை கையளித்தார் என்று சொன்னால், அவருடைய உயிரை கொடுத்து நம்முடைய உயிரை மீட்டெடுத்தார் என்று சொன்னால், நம்முடைய உயிர் நமக்கு சொந்தமானதல்ல, இறைவனுக்கு சொந்தமானது. நாம் இறக்கக்கூடிய இடத்திலே இறைவன் இறந்து நம்முடைய அனைத்து பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் நம்மை மீட்டெடுத்து ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாக நம்மை அழைத்து சென்றார். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை நாட்கள் இறைவனுடைய இந்த அளப்பரிய உடனிருப்பை, இந்த மிகப்பெரிய கொடையை உணர்ந்திருக்கிறோம்? என்னுடைய வாழ்வு இறைவன் எனக்கு கொடுத்த பரிசு, இறைவன் தன்னையே இழந்து என்னை வாழ்வழித்து கொண்டிருக்கிறார், என்னை வாழச் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை எத்தனை நாட்கள் நாம் உணர்ந்திருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நாம் ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி இறைமகனுடைய பலியை, தற்கையளிப்பை நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறதா? இறைவன் எனக்காக மரித்தார், நான் வாழ்வு பெறும் பொருட்டு அவர் தன்னையே கையளித்தார் என்கின்ற அந்த உணர்வை நாம் பெற்றிருக்கிறோமா? அப்படி அவர் தன்னை கையளித்து நமக்கு இந்த வாழ்வை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த வாழ்வை நாம் எப்படிப்பட்ட விதத்திலே வாழ வேண்டும்? அர்த்தமுள்ள விதத்திலே வாழுகிறோமா? இறைவனுடைய பெயர் சொல்லக்கூடிய விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். தவக்காலத்தின் இறுதி நாட்களிலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நாம், புனித வாரத்தை நோக்கி நடைபயின்று கொண்டிருக்கக்கூடிய நாம், இறைவன் விரும்புகின்ற நல்ல வாழ்க்கையை, எவ்வாறு இறைவனுடைய வாழ்வு தற்கையளிப்பு மற்றவர்களுக்கு வாழ்வை கொடுத்ததோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய விதத்திலே அமைகின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட நல்ல ஆழமான அர்த்தமுள்ள உயிருள்ள வாழ்வை வாழக்கூடிய வரத்தை கேட்டு இந்த பலியிலே மன்றாடுவோம். ஏதோ வாழ்ந்தோம் இறந்தோம் என்றில்லாமல் நம்முடைய வாழ்வு அர்த்தம் மிகுந்த வாழ்வு, அர்த்தமற்ற பாவ சூழல் மிகுந்த நம்ம வாழ்வை இறைவன் தன்னையே கையளித்து தன்னையே பலியாக்கி அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக மாற்றியிருக்கிறார். நான் அதற்கு தகுந்த விதத்தில் என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படி நல்ல ஒரு வாழ்வை, அர்த்தமுள்ள ஒரு வாழ்வை, இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வை, மற்றவர்களுக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வை வாழக்கூடிய அந்த வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் உண்ணா நோன்பின் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அவை எங்கள் பாவங்களை போக்கி உமது அருளுக்கு எங்களை தகுதியுடையவர்களாகச் செய்து நிலையான வாக்குறுதிகளுக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மீண்டும் வருவார்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரை, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளை உமக்கே மாற்றி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். அன்பு மக்களே, நாளைய தினத்திலே குருத்து ஞாயிறு திருப்பலியானது காலை 7 மணிக்கு அந்தோணியார் கெபியிலிருந்து குருத்தோலை பவனியோடு ஆரம்பமாகும். பவனி நம்முடைய ஆலயத்தை வந்தவுடன் தொடர்ந்து திருப்பலியானது நடைபெறும். எனவே அன்பு மக்கள், காலை 7 மணிக்கெல்லாம் அந்தோணியார் கெபியின் முன்பாக வந்து கூடும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கும் நோக்குடன் கிறிஸ்து கையளிக்கப்பட்டார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் புனிதமிகு உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளிப்பது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதயம் மகிழுதம்மா,
திருப்பல் நிறைவேற்றிய நம் பங்கு தந்தையின் உடல் சுகத்திற்காகவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.